மார்னிங் சார். வெரி குட் சில் மார்னிங். பேரு கங்காதரன். குட். ஐ அம் தேவநாதன். தெரியும் சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, திடீர்னு புறப்பட சொல்லிட்டாங்களா? இந்த கேஸை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல சந்தியாவுக்கு சொந்தமான பொருட்கள் எதனா கிடைச்சதா? அவளோட ஹேண்ட்பேக், அதுல இருந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. இவன் தான் சார் அந்த இந்தர்ஜித். இவன் கிட்ட என்னத்தான் பாக்குறாங்கன்னு புரியல. ஏகப்பட்ட பொண்ணுங்க இவன் பின்னால பைத்தியமா அலையறாங்க. ஏன் சந்தேகம் எல்லாம் இவன் மேல தான். Attention please. Passenger from Delhi, Miss Divya, please come to the information desk. Thanks. Excuse me, I'm Divya. From Delhi? Yes. Right. Doctor. அனுப்பிச்ச ஆளுதான். ஆமா டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்புனாரு. இல்லம்மா, டாக்டர் பிரபாவதி அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. பிரபாவதியா? இல்ல டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்பணும். என்னம்மா குழப்பறீங்க? நீங்க திவ்யா தானே? ஆமா. டெல்லியில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. டாக்டர் பிரபாவதி அம்மா தம்பியோட பொண்ணு தானே? அது மட்டும் தான் இல்ல. ஹலோ. கம். இங்கயா? டாக்டர் வீட்ல எல்லாம் தங்கறதா? வீடு எதுக்கு? டாக்டர் சொல்லி தான் ரூம் போட்டுருக்கு. கம். இங்கே இரு, வருவாங்க. ஏய் ஏய் லுக். இந்தா உள்ள ரூம் இருக்கு, ரிஹர்சல் Dress மாத்திக்கோ. என்னடா சென்ட ரிஹர்சல் நான்சென்ஸ். ஐயோ, காலை ஊந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த Dress மாத்திக்குமா. இந்திரன் வந்தா கோச்சிக்கும். அவர் கோவம் வந்தா அப்புறம் நாங்கெல்லாம் டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? என்ன ரெடி ஆகலையா? ஏன் அளவுக்கு அதிகமா ட்ரெஸ் லூஸா இருக்கா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்கர்ட் ஒண்ணு இடங்களா இல்லையா? இல்ல. சரி, காலத்துக்கு வாட்? தூக்கிடாமா, வாயை வச்சு சும்மா இருடா. Come in. Start the music. Start it. Stop it. This is the limit. யார் நீங்களா? ஆளுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம கூத்தாடிக்க தடின்னு பேசிக்கிட்டு. கூத்தாட ஒத்திட்டு தானே இங்க வந்தேன். ரைட். ரிஹர்சல் பண்ணு. முடியாது. Will you just stop it? இந்தர். டாக்டர், என்ன பெரிய பிரச்சனையா போச்சு. ஏர்போர்ட்ல திவ்யாவை மிஸ் பண்ணிட்டேன், அதான பிரச்சனை. டோன்ட் வரி, மீட் மிஸ் திவ்யா ஃப்ரம் டெல்லி. ஹலோ. I'm sorry, உங்க போட்டோ கூட பார்த்தது இல்லை நானு. சோ ஏர்போர்ட்ல திவ்யா அனௌன்ஸ் பண்ணது இது வந்து நினைச்சு நான் இது அதுன்னு பேச வேண்டாம் மிஸ்டர். I am also Miss Divya from Delhi. You got it? நான் டான்சர் இல்லன்னு ஏன் சொல்லல? டாக்டர் அனுப்புற ஆளு ஏன் சொன்னீங்க? டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் அனுப்பின ஆள்னு சொன்னேனே. எங்க அத்தம்மா டாக்டர் பிரபாவதி அனுப்பிச்ச ஆளு நான் நினைச்சேன். டாக்டர் பிரபாவதி கோரமங்கலாவுல இருக்காங்களே? அவங்கதான். ஓ எஸ், அதே ஊரு, அதே பேரு, அதே டாக்டர். இன்ட்ரெஸ்டிங் கன்ஃபியூஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆள் என்ன கூட்டிட்டு வந்து கைய தூக்கு, கால தூக்கு, அது இதுன்னு என்ன என்னென்னமோ பேசிட்டாரு. ஏய், மரியாதை இல்லாம ஆளுகள்னு சொல்லாத. ஏன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? எங்க திறக்க விட்டீங்க? பலியாட்டை இழுத்துட்டு வர மாதிரி பாபான்னு பறந்தீங்களே, உங்க தப்புதான். மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. ஏய், இந்த
மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த அந்த பொண்ணு சொல்றது என்ன தப்பு? மன்னிப்பு கேட்ற? My foot, I'll apologize. ரிச்சர்ட், நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா? Then don't give it. Hey. Hey, மோட்ஸ். இங்க இருக்கேன்னு சொல்ல. இங்க இருக்கேன். தேவையான திவ்யாவை வச்சுக்கிட்டு throw this one out. You got any problems? Absolutely no problem. It's just a case of mistaken identity. Come on, Divya, come on. Wow. சரியா? சரிப்பா. காத்து நேரத்துல வெளியே போகாத. சரியா? சரிப்பா. முடிஞ்ச வரைக்கும் அத்தம்மாவை கூட கூட்டிட்டு போ. சரியா? ஐயோ, சரிப்பா. ஓகே. I will call you later. Take care. அத்தம்மா, உங்க தம்பி இருக்காரே, சரியான தொட நடுங்கி. அவன் என்னம்மா செய்வான்? என்ன நம்பிதான் உன் தங்கச்சியை அனுப்பிச்சு வச்சா. அவ கதை தான் அப்படி முடிஞ்சிருச்சு. அவன் பயம் அவனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? What? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். நேர போய் second right, first left, round the circle, third left, second right, fourth left, fifth building on the right. என்ன? திருப்பி சொல்லுங்க. நேர போய் second right, first left, round the circle, third left, second right, fourth left, fifth building on the right. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? மந்தம் பரவிலே அப்படியா இல்ல பாதியில அப்படியாச்சா? என்ன விலை? 5 ரூபாய். மாதுளம்பழம் சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு வேணா பாக்குறியா? கேட்ச். ரொம்ப கோவமா வரது இல்ல என்ன பார்த்தா? பத்திக்கிட்டு வருமே, அடிக்கணும்னு கூட தோணுமே. சத்தியமா. அப்புறம் என்ன? அடி 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 சி, அடி. குட் ஷாட். இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவேனா, அவங்களே தேடி வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. என்னம்மா நீ? உன் சிஸ்டர் கேஸ் பத்தி நம்மளுக்கு அக்கறை இல்லையா? என்கொயரி எல்லாம் நடத்தித்தானே இருக்கோம். செத்து போனது ஏன் சிஸ்டர். நான் அவளை ரத்தமும் சதையுமா தான் பாத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு என் தங்கச்சி இங்க இருக்கிற எத்தனையோ கேஸ் ஃபைல்ல ஒரு ஃபைல், அவ்வளவுதான். ஐயோ, நான் கர்மா இது கர்மா. ஏய் பொண்ணு, உன் சிஸ்டர் கேஸுக்கு தான் டாப் பிரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நானு சாரு சேர்ந்து பர்சனலா டீல் பண்ணிட்டு இருக்கோம். இரு, எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம்னு பாரு. சாரி டியர், இந்த ஃபைலை நீ பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. என் தங்கச்சி கேஸ்ல யார் மேல சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? By the way dear, நீ கேள்வி கேட்கறத பார்த்தா உன் தங்கச்சியை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கணுங்கிற வெறியோட வந்திருக்க மாதிரி தோணுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை இறங்கிடாத. அது எங்க விசாரணைக்கு இடைஞ்சலா இருக்கும். இல்ல நீங்க செய்யறத செய்யுங்க, நான் பண்றத பண்றேன்னு நீ ஏதாவது ஆரம்பிச்சினா ஐம் சாரி டு சே, எங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்ப வேண்டி வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர்.
Go. Please go away. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால யாரோ ஒருத்தரை சந்திக்க இந்த பாருக்கு வந்திருக்காங்க. அது யாருன்னு? இல்ல பார்த்தது இல்ல. ஹலோ, ஹலோ, நீங்களா? இங்க வந்த? கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். காமாட்டா, யார் நீ? எதுக்கு அந்த பொண்ணை பத்தி கேட்ட? நீ யாரு? கம் ஆன் பேபி, இந்த அன்வருக்கு டாப் கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்காது. ப்ளே கூல் வித் மீயா? இப்ப பதில் சொல்லு. ஜாக்கி, இந்த அன்வர் கிட்ட பிஸ்டல் காட்டுதுப்பா. குட் ஜோக் இல்ல? ரவுடி பசங்க. வரா வரா. சாரி, அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதான். நான் அவங்கள விட மோசமானவன். ஆ, Don't worry. I'll take care of you. தேங்க்ஸ். இந்த அம்மணியை தேடுறீங்களா? அன்வர் தேடி வந்தது உங்ககிட்ட கிடைச்சிருச்சு. அத அன்வர்ட்ட வாபஸ் கொடுத்துறா. யார் இந்த அன்வர்? நீ பார்த்து சுட்டுக்கு போறேன். அன்வர், நாட் வெரி ப்ளீஸ் டு மீட் யூ. பட் லெசன் நம்பர் 1, பொம்பளைங்களை நாம தேடி போக கூடாது, அவங்க நம்மளை தேடி வரணும். லெசன் நம்பர் 2, சரி இப்ப வேணாம், நிறைய பாடம் இருக்கு, ரூமுக்கு வா, கத்து தரேன். கம். மை காட், விக்டரி ஆர்ம்ஸ் கம்பெனி லிமிடெட். என்ன இப்படி என்ன தேடி என் மேல திடீர்னு ஒரு கருணை? கார் பார்க்ல நீங்க செஞ்ச உதவிக்கு ஒரு ஆண்மகன் செய்ய வேண்டியது. தவிர அதுல ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு. வாட்? ஒரே நேரத்துல எவ்வளவு பேரை சமாளிப்ப? கூட்டத்துல இருந்து தப்பிச்சு போக வழி தெரியுமா? சின்ன வயசுல ரயில் விளையாட்டு விளையாண்டுருக்கியா? Good. ஏன் இப்படி? அதே மாதிரிதான், இடுப்புல கை வை. கூச்சமா இருக்குமே. அது எனக்கு தானே, நீ ஏன் கவலைப்படுற? But why is this? Oh no, no, ladies, excuse me. I'm in a hurry. Please. No, 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 no. Excuse me. No, no, no. Wait. Divya, Divya. என்ன கண்ணாடி? நீ திவ்யா இல்லையா? திவ்யா. நான் இங்க இருக்கேன். Okay. Oh my God. Sorry. ஓ, நான் எதிர்பார்க்கவே இல்ல எது? இவ்வளவு கூட்டத்தை. நானும் எதிர்பார்க்கல. எத? உன்னை தூக்கிட்டு நிப்பேன்னு. ஓ, சிவப்பு ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ வாவ். ஓ, so cute. வேணாம், வச்சிரு. So soft. இது எதுல பண்ணுது? வச்சிரேன். சொல்லுங்க. ஒரு ஆடை ரத்தம் வர வர அறுத்து ஆடை பிரியாணி பண்ணிட்டு தோல்ல கிளவுஸ் பண்ணிட்டாங்க. Sit down. Ladies and gentlemen, presenting once again
I'm late again. கொஞ்சம் கண்ணை முடிக்க. முடிக்க ட்ரெஸ் சேஞ்ச். Incomparable! இணையில்லா இந்திரஜித்! ஹாய் திவ்யா. ஹலோ. அங்க இருந்து பார்த்தா ஒன்ன மாதிரியா இருந்துச்சு. வண்டி என்ன கேட்காமலே திரும்பிடுச்சு. என்ன வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டார்ட் ஆகல. ஏய், வண்டியை பூட்டாம அப்படியே விட்டுட்டு போனியா? ஆ. குட்னஸ். யாராவது பானட்டை திறந்து பாம்பு கேம் வச்சிருந்தானா? என் கார்ல யார் வைப்பாங்க? சொல்ல முடியாது. செய்வாங்களா என்ன? எங்க போறீங்க? சும்மா இப்படி. எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ. ஏய், கொஞ்சம் இரு. ஏதோ டிக் 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 டிக்னு சத்தம் கேக்குது. நோ 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 நாட் தட். அங்க செம வண்டி. What? கவாசாக்கி. Yeah, you like it? Yeah. Yeah. Autograph. Yeah. Sure. ரூபா நோட்ல போடக்கூடாது. தவிர இது இன்னைக்கு உங்க கையில இருக்க நாளைக்கு இன்னொருத்தர் கையில போயிடும். பர்மனண்டா உங்க கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல 1 minute. Just please. எங்க என்னோட ஃபேன்? வேணாம் இப்படி இருக்கட்டும். இல்ல, பைக்ல போகும்போது எதிர்காத்து படுமே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? தொட்டதும் உருகுற டைப். சாக்லேட்? யா. ஓகே. ஞாபகம் இருக்கா டியர்? போலீஸ் ஸ்டேஷன். டியர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நல்லதுக்காக எங்க ரூல்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் தங்கச்சி கொலை கேஸ்ல யார் மேலெல்லாம் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டேன். இல்ல, நாங்க நிறைய பேர் மேல சந்தேகப்படல. எங்க சந்தேகம் எல்லாம் ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். நீ நல்லவன் நினைச்சு கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அந்த ஏன் இஷ்டம்? டிரைவர், வண்டி எடு. யோ, எரியா. ப்ளீஸ் கெட் டவுன். நோ. ப்ளீஸ் கெட் டவுன். நோ. எது வரணும் நமக்குள்ள பேசிக்கலாம். கம். மிஸ்டர், அசிங்கமா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை விட்டுட்டா நல்லது. ஏன் நிறுத்துற? எந்த ஊரு? என்ன இந்த ஊர் இல்லன்னு தெரியுது, அதான் இந்த ஊர்னு கேட்டேன். எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா எப்படிதான் ஊர் விட்டு ஊர் வந்து சரியா இந்த ஆள்களை மாற்றீங்களோ? என்ன சொல்ற?
அந்த ஆள உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஒரு நாள் ஒரு பொண்ண மாடியிலேன்னு தள்ளி கொலை பண்ண பார்த்தாமா. பாவம் அந்த பொண்ணு அடுத்த நாளே வேற ஒரு மாடியிலேன்னு விழுந்து செத்து போச்சு. இந்த பொண்ணா? அட ஆமாமா, இவங்க உங்களுக்கு என் தங்கச்சி. என்ன நடந்தது சொல்லு. அல்சூர் போட் கிளப்ல என் வண்டியில ஏறினாங்க. ஹோட்டல் அசோக் போன்னு சொன்னாங்க. மேடம், திரும்பி ரிட்டர்ன் வருவீங்களா? தெரியாது. வண்டியை பார்க் பண்ணிட்டு சவாரி ஏதாவது வருமானு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் அந்த பொண்ண மாடியிலேன்னு கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு ரூம்குள்ள ஓடிடுச்சு. அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. பாவம் சின்ன பொண்ணு. எந்த போட் கிளப்ல உன் டாக்ஸில ஏறினான்னு சொன்ன? அல்சூர் போட் கிளப்ல. இவங்க ஒரு நாள் இந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க. இவங்க யார் கூட வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? சரி, அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்றேன். இருந்துச்சு. இனிமேல் எல்லாம் போட் கொடுக்க முடியாது. பணத்தை பார்த்ததும் போட் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். போட்டு அந்த தீவுக்கு பின்னாலே போய் மறந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரமா வரவே இல்லை. எனக்கு பயமாயிடுச்சு. போட் வந்தது, ஆனா போட்ல அந்த அம்மாவே காணும். சார், நீங்க மட்டும் தனியா வர்றீங்க, அந்த அம்மா எங்க சார்? மறுபடியும் அந்த அம்மாவை பிடிச்சி தண்ணியில தள்ளிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் அந்த அம்மா குளிர்ல நடுங்கிட்டு அப்படியே உட்காந்துச்சு. பாவம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் போய் இவர் டாக்ஸியை கூட்டிக்கிட்டு வந்து அந்த அம்மாவை ஏத்தி விட்டேம்மா. திடீர்னு போட்டிங் போகணும்னு சொன்னா. ஏய், என்ன பழக்கம்? சும்மா குளிருக்கு. காலேஜ்ல கத்துக்கிட்டேன். என்னது வேற வாசனை வருது? உள்ள வேற இருக்கு. கிழிஞ்சது போ. சரி, நேரமாச்சு. போட்டுக்காரன் சீக்கிரம் வர சொன்னான். போலாம். இந்த ஏய் ஏய், are you all right? I love you. நீ சொல்லு. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. என்ன சொல்ல சொல்ற? I love you சொல்லு. சரி, சுத்தி வளைக்காம சொல்றேன். சொல்லு. காதல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். Right. அதை நீ விளையாட்டா எடுத்துக்கிற. எனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணமே ஏற்படல. இந்த பார், மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இங்க இருக்க வேண்டாம். No, முடியாது. ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. எங்க சும்மா கொஞ்ச நாளைக்கு காதலிச்சு பாரு. அப்புறம் பிடிக்கலன்னு விட்டுரு. கோபம் வராதவனுக்கு கூட நீ நடந்துக்கிறது பார்த்தா கோபம் வந்துடும். சரி, பேசாம உட்காரு. உட்காரு. போட் ஆடுது இல்ல? நான் தான் ஆடுறேன். அப்படிதான் ஆடுவேன். I love you சொல்லு. 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 சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? தண்ணில குளிச்சிருவேன். குதி.
சார் என்ன சார் நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? அந்த அம்மா எங்க? டெலிபோன் எங்க? சார் அந்த அம்மா என்னங்க? போன் எங்க இருக்கு? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இனிமே மூஞ்சிலேயே முடிக்காது. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு நீச்சல் தெரியும், அதனால தண்ணியில விழுந்து தப்பிச்சிட்டேன். இப்போ இங்க இருந்து கீழே குதிச்சேன்னா என்ன பண்ணுவ? இந்த மாடியில இருந்து குதிக்க போறியா? ஏன் குதிக்க மாட்டேனா? நீ குதிக்க வேணாம், நானே புடிச்சு தள்ளி விடுறேன். என்ன பண்ற? நோ! ஆ! இந்த நோ! நோ! இந்த எனக்கு பயமா இருக்கு. நோ! இந்த நோ! நோ இந்த வேணாம் வேணாம், பயமா இருக்கு. இருக்குல்ல, அப்புறம் ஏன் நினைச்சப்பெல்லாம் செய்ய முடியாது தற்கொலைங்கிற மடத்தனத்தை? ஒரு வாட்டி தான், புரியுதா? Now look. இந்த காதல்ங்கிற விஷயம் இருக்கு, போச்சுரா. ரொம்ப நேரம் பேசி அந்த பொண்ணுக்கு புரிய வச்சேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நினைச்சேன். வேணாமா? I'm sorry, நான் உங்களுக்கு அதிகம் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஒரு தொந்தரவும் இல்ல. கம், நடந்தது எல்லாம் மறந்துரு, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு ஏய் ஈவினிங் ஷோ இருக்கு, நாளைக்கு வரல? கண்டிப்பா வருவேன். அடுத்த நாள் ஷோவுக்கு அவ வரல. அவகிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. சின்ன குழந்தைக்கு லாலிபாப் குடுக்குற மாதிரி எனக்கு கதை சொன்னா நான் விட்டுருவேனா? முடியாது. எனக்கு நீ வேணும், இப்ப வேணும். பாட்டன் சென்டருக்கு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வராட்டி நான் செத்துருவேன். அதுக்கு நீ தான் காரணம்னு போலீஸ்க்கு எழுதி வச்சிருக்கேன். வந்துரு, நீ கண்டிப்பா வரணும். வரணும், ஆமா நீ கண்டிப்பா வரணும். வந்த கோவத்துக்கு போக வேணான்னு தான் தோணுச்சு. ஆனா பைத்தியக்கார பொண்ணு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிருவாளோன்னு பயந்து பாட்டன் சென்டருக்கு போனேன். ஆனா நான் அங்க வர்றதுக்கு முன்னாலேயே டெஃபினட்டா அது தற்கொலை கிடையாது, யாரோ அவளை கொலை பண்ணியிருக்காங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேன். சந்தியா எழுதின லெட்டர் போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்குமா? அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? உண்மையிலேயே சந்தியா அப்படி ஒரு லெட்டர் எழுதிருப்பாளா? நான் ரொம்ப குழம்பி இருந்தேன். சந்தியா எழுதின லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பி. ஹலோ. ஹாய் இந்திரஜித், லெட்டர் கிடைச்சதா? நான் குழம்பி இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னை ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சான். என்னோட ஷோவோட இன்டர்வல் டயத்துல என்ன ஒரு விலாசத்துக்கு வர சொன்னான். என்ன விலை கொடுத்தாது அந்த லெட்டர் வாங்கிடுதுங்கிற முடிவோட அங்க போனேன். அங்க மறுபடியும் என்னோட ரசிகை ஒருத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தது. ஹலோ, யார் பேசுறது? ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சது. அவன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. ஆனா யாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தான் புரியல. நான் சொன்னது எதுக்கும் ஆதாரமே கிடையாது. ஆனா நீ நம்பணும், நம்பி ஆகணும். இல்ல go ahead, come on. ஆமா, அது கூட தேவையில்லதான். நீதான் என்ன வார்த்தையாலே கொன்னுட்டிய. என்ன அணு அணுவா கொன்னுட்டு இருக்கிற அந்த கொலகாரனுக்கும் உனக்கும் எனக்கு அதிக வித்தியாசமே தெரியல.
அவன் கொலவரி பிடிச்சு அலையறான்னா நீ பழிவரி பிடிச்சு அலையற. காசுக்காக உடம்ப விக்கிற பொம்பளைக்கும் காரியத்துக்காக காதலிக்கிற உனக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. குட் பை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை இங்க தனியா விட்டுட்டு போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்ன பழிவாங்க, இன்னும் யாராவது வருவாங்க. தயவுசெய்து வந்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம் ப்ளீஸ்.